ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹா ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பர்ஃபெக்ட் மசாலா சாய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சாரி, நான் வீடியோ போட முடியல. என்னால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்ததால் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதனால் என் சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். இனிமேல் நான் கண்டிப்பாக கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவேன். அண்ட் எல்லாமே ஈஸி குக்கிங் ரெசிபி, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இம்யூன் பூஸ்டிங் பண்ணுறக்கூடிய ஒரு மசாலா சாய் தான் பார்க்க போகிறோம். நம்ம மோஸ்ட்லி மசாலா சாய் குடிக்கணுன்னா வெளியே எங்கேயாவது போயிட்டு தான் குடிப்போம், ஷாப்பில் வாங்கி குடிப்போம். ஸோ வீட்டில் சிம்பிள், நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு சூப்பரான பர்ஃபெக்ட் மசாலா சாய் எப்படி பண்ணலான்னு தான் உங்களுக்கு நான் இப்போது ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். இஞ்சி, பட்டை, ஏலக்காய், ஒரு 2-3 கிராம்பு, கொஞ்சம் தனியா நீங்கள் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருசாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போதும். ஒரு சின்ன ஒரு இன்ச் சைஸ் நீங்கள் பட்டை எடுத்துக்கலாம். கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு 3 எடுத்திருக்கேன். எலாச்சியும் ஒரு 2 எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நம்ம உரலில் போட்டு நல்லா தட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடியே நான் சின்ன பாட்டில் தண்ணி வச்சுக்கிட்டேன். டீ பாட்டில் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா கொஞ்சம் கொதிக்கிற வரும்போது நம்ம இங்கே இடித்து வச்சுருக்கிற இந்த தூள் எடுத்து அதில் போட்டுடலாம். இது நல்லா பாயில் ஆகி வரணும். அதுக்கப்புறமா நம்ம கொதித்து ஆற வச்சுருக்கிற மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுட சுட மில்க் போட வேணாம், ஓரளவுக்கு மீடியமான சூடில் இருந்தால் போதும். நீங்கள் ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மசாலா டீ போட்டு குடிங்க. கண்டிப்பாக செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. நல்லா பாயில் ஆகும்போதே நமக்கு அந்த அரோமா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பாலை சேர்த்துக்கலாம். பால் நான் ஆல்ரெடி தனியாக கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 பேர் குடிக்கிற அளவுக்கு நான் இப்போது டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பெரிய சைஸில் 1 கப் அளவுக்கு பால் நான் அதில் சேர்த்துருக்கேன். பால் இப்போ டிகாஷன் எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வரும். இப்போ இந்த டீக்கு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்க போகிறோம். ஒயிட் சுகர் சேர்த்துக்க நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வராது. பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீங்கள் கடையில் வாங்கி குடிக்கிற மசாலா சாய் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரையில் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் கரெக்டாக கிடைக்கும். நான் 4 பேருக்குன்றதுனால நான் ஒரு 4 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ கொதித்த டீ அதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய சூப்பரான மசாலா சாய் ரெடி. நல்லா சுட சுடன்னு வெரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக நான் ஈஸி குக்கிங் ரெசிபீஸ் அண்ட் சம்மருக்கான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.